பெத்த தாயின்னு நம்பினது தப்பா போச்சு பத்தியா? விட்டு சாப்பிடு. வாசனையா இருக்கு நல்லா. ஆமா, இது மொச்சை குழம்பு ரெடி. மொச்சை கத்திரிக்காய் குழம்பு சூப்பர் சூப்பரா திக்கா அப்படியே அந்த சின்ன வெங்காயம் போட்டு. ஹாய், நீ ஒரு கடையில போய் எப்படி கேட்ட? என்ன கேட்டேன்? இப்ப மூட போறீங்களான்ட்டு. அதே மாதிரிதான் உங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது பாய். ஏய் லூசு, நான் வந்து அவனை போய் மூட போறீங்களான்னு கேட்கல. அவர் என்ன சொன்னாரு, நம்ம ஒரு பொருள் கேட்டோம். அர்ஜென்டா இது இல்லங்க, இது அப்புறம் தான் வரும் அப்படின்னு அவாய்ட் பண்ற மாதிரியே சொன்னாரு. அதுதான் கேட்டேன், என்ன இவ்வளவு அர்ஜென்டா பேசுறீங்க, இப்ப கடை க்ளோஸ் பண்ண போறீங்களான்னு கேட்டேன். எதுக்கு கேட்டேன், அவர் ரீசனும் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து இது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அவர் நமாஸ்க்கு போவாங்க, அவங்களாம் கடை மூடிட்டு. அதுக்காக தான் அப்படி கேட்டது. அவர் வந்து இப்பதாங்க போயிட்டு வந்து தரேன்னு சொன்னாரு. ஓகே பாய். பாய் பாய். சரி, இன்னைக்கு உன்னோட கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்? மாலா கிச்சன்ல இன்னைக்கு மிடில் கிளாஸ் மாலா கிச்சன்ல வந்து சூப்பரான ஒரு அடமொழி விட மாட்டாரு போல. ஆமா, என்னுடைய சேனல்ல நான் சொல்லணும் இல்லையா, இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான சமையல் தான் செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம் வடிக்க போறோம். இப்ப சாதம் வந்துடுச்சு. குழம்பு பாத்தீங்கன்னா மொச்சை வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் நைட்டு, அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மொச்சை கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வைக்க போறேன். அத குழம்பு, அது மொச்சை கத்திரிக்காய் குழம்பு. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து புட்டு. இது காரத்துக்கு வந்து இது மைல்டான டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு அதை புட்டு செஞ்சு அது ரொம்ப சூப்பரா இருக்கும், அது செய்யலான்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முழு பச்சை பயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுல மசாலா பண்ண போறேன். இங்க வேற குழம்பு செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி அதிரடியெல்லாம் ஆரம்பிக்க கூடாது. இல்ல டைம் ஆயிடுச்சுல, ஆயாக்கு வந்து டைமுக்கு தரணும். அதுக்காக கடகடன்னு இப்ப அதிரடி சமையல் தான். ஓகே, அதனால எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே இதோ கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். காரக்குழம்புன்றதால வெந்தயம் போட்டு செஞ்ச டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். எப்போ போடுவேன்? காயில போடலாம். அப்புறம் பொரியல்லாம் நீ திட்டுவேன், பொரியத்துக்குள்ளேயே போட்டீங்களா உங்க குழம்பு அவ்வளவுதான். எடுத்து சாப்பாடு வடிக்க போறியா? ஓகே பாய். இன்னைக்கு வாங்க போறேன். என்ன டென்ஷன் கொடுத்தனா ஓரளவுக்கு தான் நான் கம்பெனி இருப்பேன். அப்புறம் வந்து என்ன வந்து கோவமா காட்டி மிடில் கிளாஸ் மாலாமா வந்து ரொம்ப வந்து டெரர்னு அப்படி காட்டணும். அதானே, அது நடக்காதுடி. நீ சொல்லுடி, எத்தனை பாய் சொல்லுடி. நானும் சரிசமா சொல்றேன். உனக்கும் எனக்கு தான் போட்டி, மற்ற யாருக்கும் கிடையாது. என்ன நீயா நானா? எண்ணெய் சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம். ஓகே, உனக்கு கேமரால படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். உள்ளவே அது வந்து பொரியும், அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு உன்னை வந்து உன் கேமரா வந்து இது பண்ணாது. அது என்ன சரி, உங்க அஷ்டலட்சுமி பாட்டு எல்லாம் கேட்டு முடிச்சிட்டியா காலையில இருந்து? போன ஓரமா வைக்கலாம்ல. போன் அப்படியே வச்சுக்கிறேன், நான் டைம் பாக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன். எகிரி வரும், கையில பிடிச்சிக்கோ. ஆமா, காலையில நான் சமையல் செய்ய சொல்லவே என்ன பண்ணுவேன், காலையில ஷாமுக்கு டிஃபன் செய்வேன் இல்லையா, அப்ப வந்து சாமி பாட்டு, தங்க சஷ்டி கவசம், வேல் மாறல், அப்புறம் வந்து கனகதாரா சோஷ்டம், இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு சாமி பாட்டை அப்படியே கேட்டுட்டே செஞ்சிருவேன். ஏன்னா தனியா போயிட்டு சாமி கும்பிடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது காலையில. ஏன்னா என் டைம் வந்து அப்படி மாறி மாறி இருக்கு. அது ஸ்கூல் படிக்க சொன்னா 2 பேரையும் ஒரே டைம்ல அனுப்பிச்சு விட்டுருவானா, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்பாவுக்கு டிஃபனை கொடுத்து அவரு அனுப்பிச்சு விட்டுருவானா கடைக்கு, அதுக்கப்புறம் அந்த டைம் ரொம்ப ஃப்ரீ. அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன், துணி துவைக்க சொல்ல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பேன், சமையல் செய்ய சொல்ல கேட்பேன், அப்புறம் தூங்க சொல்ல எனக்கு பிடிச்சமான படம் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். போதும், ஸ்டோரி நல்லா. ஆமா, இது நல்லா இல்லை. நான் நல்லதான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு நல்லா இல்லை. சரி, பூண்டு குட்டி பூண்டு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, நல்லா இருக்கும் நாட்டு பூண்டு, அதை போட்டுக்கலாம். என்னுடைய சுதந்திரத்தை வந்து நீ பறிச்சுட்ட, நீ அப்ப பாரு. ஆமா ஆமா, என்ன இங்க மேடை பேச்சு போட்டியா நடக்குது? ஆமா, நான் ஒரு மேடை பேச்சாளர் தான், உனக்கு தெரியாதா? நீ ஸ்கூல்ல நான் மோஸ்ட்லி கலந்துக்கிறது நான் வந்து பேச்சு போட்டியில தான் கலந்து. இதுவே வரல உனக்கு, இதுல வேற பேச்சு போட்டு கலக்கிறதான். ஸ்கூல்ல எப்படி சொல்லி தருவாங்க உங்களுக்கு தெரியும்ல அழகா. தாமரை தடாகத்தில் வீட்டிற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பேன் நானு. ஸ்பீச் இந்த வாய்ஸ் அப்படி அப்படி சொல்லுவோம் நாங்க, அவங்களை பெருமையா சொல்லணும்ல. ஹெட் மாஸ்டர், ஆமா ஹெட் மாஸ்டர், HM தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க. பூடு செவந்துருச்சு, குட்டி வெங்காயத்தை போட்டுக்கலாம், நீ உரிச்சு கொடுத்துறேன். இந்த சின்ன உள்ளியில, ஆமா சின்ன உள்ளிய வந்து உரிச்சு கொடுத்தது நம்ம சுஷ்மி அவர்கள் தான் உரிச்சு கொடுத்தார்கள். அதை சொல்லல அடிப்பாங்க, வேற திட்டுவாங்க. அடிக்க மாட்டாங்க, அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதிகமா உரிச்சதால எல்லாத்தையும் போட முடியாது. குழம்புக்கு எது தேவையா என்ன கோத்து உள்ளன்னு வந்தல்ல, நீ அடிக்கடி இப்ப எப்படி கோத்து உள்ள இருக்க போற? பாய், இந்த கிட்டு போதுமா வீராசாமி? நான் எடுக்கவே மாட்டேன், பாய் சொல்லிட்டு பாய். ஆமா, இந்த பொண்ணு ஒரு சமயம் என்ன பேச விட்டு கேமரா ஆனே பண்ணாதுங்க, அந்த மாதிரி கூட பழி வாங்கிடும். இப்ப எதுவும் பண்ணாத ஒழுங்கா செய். நம்ம இது கேட்டிருக்காங்கல்ல, சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் ரெசிபி எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா இது பண்ணாம மறக்க வைக்காம செய்யணும். பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்க, கூடவே கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். கலர் கலர், ஆமா கலர் கலர்.
கூடவே கொத்தமல்லி காம்பும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம குழம்புடைய வாசனை டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கணும். சுஷ்மி வீடியோ எடுக்கிறத வந்துட்டு வேற எந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வா. போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, சின்ன உள்ளி வதங்கிடுச்சு பத்தியா. 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து இது புளி சுவையோட தக்காளி சுவை வந்து புளிக்கு கொடுத்தா அது டேஸ்ட் குழம்புக்கு நல்லா இருக்கும். அதனால புளியை வந்து கம்மியா தான் ஊற வச்சிருக்கேன், தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். தப்பு, புளி தான் அதிகமா ஊற்றணும். இல்ல அது புளி வந்து சில குழம்புக்கு தான் அதை எக்ஸ்ட்ரா ஊற்றணும். இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி இந்த மாதிரி தக்காளி மட்டுமே எக்ஸ்ட்ரா போட்டு புளியை கம்மியா ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க குழம்பு. அவங்க டேஸ்ட் அது வேற டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே பாய். அமைதியா சமையல் செய்ய சொல்ல வந்து டென்ஷன் கொடுக்காத. அப்ப உப்பு காரம் அதிகமாயிடுச்சுன்னா சாப்பிட பார்த்து நீதான் நான் விபரீத சந்திக்கிறேன். நான் எல்லாரும் தான் சாப்பிடுறது, நான் மட்டும் தான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்டுப்போம். முன்னால சாப்பிட முடியாது இல்ல, டேஸ்ட் இல்லை உங்களுக்கு தொண்டையில இறங்காது. நான் ஈஸியா சொல்லிட்டேன். இந்த சுஷ்மி கூட எனக்கு வந்து பேசிட்டே தேய்ச்சி கொடுத்தா நான் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டேன், காரம் போட்டேன், தப்பிச்சிடுவேன். அடுத்து அந்த உருளைக்கிழங்கு புட்டு தான் செய்ய போறேன். அதுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசா சின்னதா கட் பண்ணிக்கும் புதுசா. இப்படி போன நேரத்துல கத்திரிக்காய் போட்டியா? ஆமா, கொஞ்சம் நீ வேலை இருந்தது உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிக்கலாம் சொல்லிட்டு இங்க பாருங்களேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், நீல வாக்குல கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் வதங்கின பிறகு தக்காளி வதங்கினே கத்திரிக்காய் போட்டேன், கத்திரிக்காயும் வதங்கிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பவுடர் 1.5 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் பவுடர் சேர்க்க சொல்ல இல்லைன்னா வத்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதனால இதை போட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போன உடனே நம்ம வேக வச்சிருக்க மொச்சையும் போட்டு தண்ணி மொச்சையை போட்டு நல்லா வதங்கணும். ஆமா, 1 கப்பு மொச்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இப்ப இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்துடுச்சு மொச்சை போட்டுக்கலாம். இப்ப இந்த கத்திரிக்காயும் மொச்சையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான். உப்பு காரம் பார்த்துக்கங்க, எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் காரம் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த காரம் எங்க வீட்டுக்கு இந்த குழம்புக்கு போதானாலும் காரம் போட்டுருக்கேன். ப்ளூ கரண்டில ஃபில்டர் பண்ணுமா? இப்ப என்ன வாய் தவறி வந்துச்சு, அதுக்கு ஹேண்டில் இருக்குல்ல, அதான் கரண்டின்னு சொன்னேன். நவீன மிஷின் எது வடிகட்டி, புளி வடிகட்டி அதை ஊத்திக்கலாம். புளியை கரைச்சி வச்சிருக்கேன்ப்பா, ஊத்திக்கலாம். இன்னைக்கு இந்த பொண்ணு ரொம்ப மக்கார் பண்ணுது. என்னன்னு தெரியல, என்ன கோபத்தை நீ வந்து வர வைக்கிற, நீ தான் மக்கார் பண்ற. ப்ளூ கரண்டி எடுன்னு நான் ரொம்ப நாள் தேடின்னு இருக்கேன். இது ஹேண்டில் மாட்டி வச்சிருக்கேன், அதனால அதை எடு அப்படின்னு கரண்டின்னு சொல்லிட்டேன். இப்ப அது ஒரு குத்தமா? குத்தம் தான். வாய் தவறி எது சொன்னாலும் குத்தமானா அப்புறம் எங்கதான் போறது? ஓகே பாய். ஏமா பாய், போமா நீ. என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஆல்மோஸ்ட் 2 டிஷ் முடிச்சாச்சு. ஓகேவா? முடிச்சிட்டியா? ஆமா, மொச்சை குழம்பு முடிஞ்சிச்சு, உருளைக்கிழங்கு புட்டு முடிஞ்சிச்சு, சாதத்தையும் கடிச்சு வச்சாச்சு. பச்சை பயிரும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்ப பச்சை பயிர் மசாலாவுக்கு வந்து பாத்திரம் வச்சிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு வந்து தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 லவங்கம், 1 பட்டை எடுத்திருக்கேன், சின்ன பட்டை. ஆமா. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப போட்டு மசாலா செய்யறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ப்பா. பெரிய வெங்காயம் ஒரு 1/2 சைஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 தக்காளி எடுத்திருக்கேன். அது கருவேப்பிலை, அந்த இது கொத்தமல்லி காம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சு இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு செய்யறதுக்கு அந்த டேஸ்ட் வந்து வேற நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் வாசனை நல்லா வரும். அதையும் போட்டுமா? இதை போடுறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பூண்டு வச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு வச்சு இடிச்சிருக்கேன் அம்மிலேயே. அதையும் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம். இப்ப நல்லா வருது கொத்தமல்லி. இந்த காம்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. எல்லா சமையலுக்கும் நம்ம அந்த கொத்தமல்லி காம்பு போட சொல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த இது என்னது இந்த வெங்காயம் இது போடுவோம் இல்லையா, தாள் போடுவோம் இல்லையா, அதுல ஸ்ப்ரிங் ஆனியன், அதே மாதிரியே அந்த டேஸ்ட் வரும், நல்லா இருக்கும். கொத்தமல்லியில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. என்ன மெயினே நம்ம வந்து அது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து டைஜஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் கொத்தமல்லி, அதுக்கு போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பச்சை பயிர் செய்யறோம் பாத்தீங்களா, அதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு.
இது சுகர் கண்ட்ரோலுக்கு அதை சாப்பிடலாம். லோ பிபி, லோ சுகர், மூட்டு வலி, கால்சியம் இதுக்கு யாரெல்லாம் கம்மியா இருக்குன்னா நம்ம பச்சை பயிர் நீங்க எடுத்துட்டாலே போதும். ஹேருக்குமே நல்லது, ஹேருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே அரைச்சி முகத்துலயும் போடலாம், ஃபேஸுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இது அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். நான் அடிக்கடி சுண்டலா செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு வந்து மசாலாவும் செஞ்சு கொடுக்க போறேன். என் பையனுக்கு வந்து ஈவினிங் வந்து சப்பாத்தி செஞ்சு இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி அவன் நைட்டு அது எடுத்துட்டு போறதுனால அவனுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதனால அது செஞ்சிருக்கேன். இப்போ செய்யறேன். இது வெங்காயமும் வதங்கிச்சு, நல்லா தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்ட மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் வந்து 1 கப்பு பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துருச்சு. இதை போட்டுக்கலாம். இப்போ கூட நல்லா இது கலரி விடணும். இப்போ உப்பு காரம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பச்சை பயிரை வேக வைக்க சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ மசாலா வதங்கத்துக்கும் போட்டிருக்கேன், அதனால பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் வதங்கிது, எல்லாரையும் கலரி விட்டுருணும். மசாலா எல்லாம் ஒன்றாகட்டும். கொஞ்சமா தண்ணி ஊற்றணும். கொஞ்சமா இந்த பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து தொக்கு மாதிரி வரும். மசாலான்னு சொல்றதுனால நம்ம தண்ணி கம்மியா ஊற்றிருக்கோம். நீங்க கிரேவி மாதிரி வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குழம்பு மிளகாத்தூள் போட்டீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாருமே தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பெத்த தாயின்னு நம்பினது தப்பா போச்சு பத்தியா, விட்டு சாப்பிடு. நம்பி கடந்தன்னு தெரியல. அப்ப நல்லா தான் நீ சாப்பிட்டா, இப்பதான் நீ வேலை செய்யறேன்னு போனேன். சரி ஆயா சாப்பிடறதுக்கு சாப்பாடு கேட்டாங்களோ, அவங்களுக்கு மாம்பழம் கட் பண்ண அந்த ஒரு பீஸ் சாப்பிட்டேன். எப்படிதான் நான் சாப்பிடுறது கரெக்டா வர, உனக்கு எப்படி அலாரம் அடிக்குமா? டேலண்ட். எப்ப பாருங்க, நீ நைட்டு கூட நேற்று ஷாமுக்கு நான் சாப்பாடு கட்டிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு பீஸ் வந்துட்டு டப்பால பத்தலப்பா, அந்த பீஸை என்ன வெத்து வைக்கணும் சொல்லி சாப்பிட்டு வந்து இங்க திரும்ப பாத்துட்டு இருக்குது. குரல் கூட கொடுக்கல என்ன. காதுக்குள்ள வந்து எனக்கு ஒரு ரிங்டோன் கேட்கும். உங்க அம்மா ஏமாத்துறாங்க, உங்க அம்மா ஏமாத்துறாங்க, உங்க அம்மா. நான் இப்படி சாப்பிட்டதான் சாப்பிட்றேன், எங்க சாப்பிட்றேன்? சரி சாப்பிடுறதே கிடையாது. நல்லா இருக்கும் டேஸ்ட். பச்சை பயிர் முடிஞ்சிச்சாமா? எல்லாம் முடிச்சாச்சு. ஆயாக்க வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சூப்பரா பச்சை பயிறு வாசனையா இருக்கு நல்லா. ஆமா, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாக்குறதுதான் உங்களுக்கு சின்ன இது மாதிரி இருக்கும். சாப்பிட்டா அந்த கொத்துக்கறி சாப்பிடுவோம் பாத்தீங்களா, மட்டன் கொத்துக்கறி, அந்த டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டாதான் தெரியும் அது. ஓகேவா? சூப்பரான அல்டிமேட்டான மொச்சை குழம்பு ரெடி. மொச்சை கத்திரிக்காய் குழம்பு சூப்பர். சூப்பரா திக்கா அப்படியே அந்த சின்ன வெங்காயம் போட்டு. இந்த டேஸ்ட் எப்படி வந்து சொல்லு சுஷ்மி. நீ இந்த சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்த இல்லையா, அந்த அன்பு பாசம் எல்லாம் போட்ட பத்தியா. எப்பவுமே அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, நம்மளுடைய அன்பு பாசம் இதெல்லாம் போட்டு சமையல் செஞ்சேன்னு வச்சுக்க, அந்த சமையலுடைய டேஸ்ட் அது ஒரு வேற லெவல்ல. புட்டு அதுல உப்பு இருக்கோ இல்லையோ, புட்டு அல்டிமேட். அங்க பாரு, நீயே பாரு, புட்டு வந்து உருளைக்கிழங்கு சொரா புட்டோட சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மாம்பழம் அப்பளம் பொரிக்கணுமாமா. இன்னைக்கான சமையல் ரெடி ஆயிடும்ல. அவ்வளவுதான், ரெடி. எல்லாம் ஒரு வேலை முடிச்சிட்டோம்ப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டுல இந்த சமையல் தான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் ரெசிபி எடுத்திருக்கேன். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மறக்காம எந்த சமையல் செய்யலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சமையல் நான் செய்யறேன். ஓகே, பாய்.